முதலாவதாக எங்கள் தியானத்திற்கு நாங்கள் மார்க்கு 10ஆம் அதிகாரம் 43வது வசனத்தை நாங்கள் வாசித்துக் கொள்ளப் போகிறோம். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 43வது வசனம். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவான். ஆமீன். பாருங்க, உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும், இதுக்கு மேல் உள்ள வசனங்களை வாசிங்க, அப்ப தெரியும். இதுக்கு மேல் உள்ள வசனத்தை வாசிங்க. அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வரை செய்து, புறஜாதியருக்கு அதிகாரிகளாக எண்ணப்பட்டவர்கள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும், அவர்களில் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாயிருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். ஆமீன். பாருங்க, இதுக்கு மேல் உள்ள சம்பவத்திலே வாசிக்கும் பொழுது, இப்பொழுது 42ல வாசித்ததுக்கு மேல வாசித்தீங்க என்று சொன்னா, இயேசு கிறிஸ்துனுடைய வலது பக்கம் இடது பக்கத்துல யார் இருக்கிறார், இந்த ஒரு பிரச்சனை அவளுக்குள்ள வந்துச்சு. ஆகவே அநேகர் நினைப்போம் அல்லது அநேகர் அதை குறித்து தியானிக்கும் பொழுது வாசிப்பார்கள், ஆகவே இயேசு கிறிஸ்து அதற்குத்தான் அப்படி சொன்னார் என்று நினைப்பார்கள். ஆனா இந்த வசனத்துக்கு சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து தெளிவாய் சொல்லுகிறார், அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வர செய்து, புறஜாதியாருக்கு அதிகாரிகளாக எண்ணப்பட்டவர்கள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும், அவர்களில் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என்று அவர்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே புறஜாதியாருக்கு அதிகாரிகளாக எண்ணப்பட்டவர்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர் உலக மக்களில் உள்ள வழக்கங்களை அவர் சொல்லுகிறார். இப்படியாய் ஆளுகிறவர்கள், அதிகாரம் செலுத்துகிறவர்கள் என்ன செய்கிறார்கள்? கடினமாய் ஆளுகிறார்கள். ஆகவே ஆளுகிறவர்களுக்கு அதிகாரம் இருக்கு, மக்களை ஆளுவதற்கு. இந்த அதிகாரிகளுக்கு, இந்த மினிஸ்டர்களுக்கு எல்லாருக்கும் அதிகாரம் இருக்கு, மக்களை ஆளுவதற்கு, மக்கள் மேல் அதிகாரம் செலுத்துவதற்கு என்று சொல்லி என்ன செய்கிறார்களாம்? கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வர செய்து, அதுக்கு பிறகு 43லே, உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன் என்று சொன்னார். ஆகவே இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்ததான இந்த ஒரு முக்கியமான பாடம் என்ன என்று சொன்னால், நாங்கள் தாழ்ந்து போவது அல்லது நாங்கள் ஒருவரை நாங்கள் இது பண்ணுகிறோம் என்று சொன்னால் அவருக்கு நாங்கள் தாழ்ந்து போவது என்பது மாத்திரம் அர்த்தம் அல்ல. கர்த்தர் ஒருவரை ஊழியத்திற்கு அழைக்கிறார், ஊழியத்திற்கு செய்யும்படியாய் சொல்லுகிறார், தன்னுடைய வேலையை உங்களுக்கு செய்ய சொல்லுகிறார் என்று சொன்னால், கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார், என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், அவருடைய வேலையை செய்யும்படியாய் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால், அதனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், நான் மற்றவர்களுக்கு பணிவிடை செய்யும்படியாய் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன் என்பது அர்த்தம். ஆகவே நான் பெரியவன் என்று சொல்லி நான் நினைத்துக் கொள்ளக்கூடாது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். உலகத்தில் எவ்வளவோ கோடான கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளவில்லை. அப்படி அறிந்து கொண்டாலும் கூட அதை சரியாய் அறிந்து கொள்ளாதபடிக்கு, சரியான ஞானஸ்நானத்தையோ சரியான பரிசுத்தாவியோ பெற்றுக்கொள்ளாதபடிக்கு, சரியான உபதேசத்திலே நிலைத்திராதபடிக்கு இந்த உலகத்தோடு ஒத்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எங்களுக்கோ கர்த்தருடைய வெளிச்சம் கிடைத்திருக்கிறது. ஆகவே நாங்கள் இப்படியாய் கர்த்தருக்கு என்று சொல்லி ஊழியத்தை செய்கிறோம், கர்த்தருக்கு என்று சொல்லி அநேகரை ஆயத்தப்படுத்த நாங்கள் தீவிரத்துக் கொண்டிருக்கிறோம், நாங்கள் ஊழியங்களை செய்கிறோம் என்று சொன்னால் அதனுடைய முதல் படி என்ன என்று சொல்லிதான் தேவன் இந்த இடத்துல சொல்லுகிறார். ஆகவே அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன், உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே உங்களில் எவனாகிலும், அடுத்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனாய் இருக்க கடவன் என்று சொன்னார். ஆகவே ஊழியக்காரன் என்றால் என்ன அர்த்தம்? சர்வன்ட், அவன் வேலைக்காரன் என்று அர்த்தம். ஆகவே கர்த்தர் ஒருவரை ஊழியக்காரன் என்று அழைக்கிறார் என்று சொன்னால் அவருடைய வேலை என்னவாம்? அவர் விசுவாசிகளுக்கு வேலை செய்ய வேண்டும், இயேசு கிறிஸ்துவுக்கு வேலை செய்ய வேண்டும், தன்னை தாழ்த்தி தன்னை முதன்மையான நிலையில வைக்காதபடிக்கு தன்னை மக்களிலும், சாதாரண மக்களிலும் தன்னை தாழ்த்த வேண்டும், விசுவாசிகளுடைய நிலைமைகளிலும் கூட தன்னை இன்னும் தாழ்மைப்படுத்தி கொண்டுதான் அவன் ஊழியம் செய்ய வேண்டும். அந்த ஊழியத்தை தான் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? விரும்புகிறார் என்று பார்க்கிறோம். அவர் விரும்பாத காரியத்தை எதையும் வேதத்தில் சொல்லவில்லை. ஆகவே அவர் விரும்புகிறபடியினால் தான் அதை கேட்கிறார், எங்களிடத்தில் அதை எதிர்பார்க்கிறார். அவருடைய சீடர்களை கூப்பிட்டு அவர்களை கிட்ட வர செய்து வடிவாய் அவர்களுக்கு விளங்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை கிட்ட வர செய்து அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுக்கிறதான வேலை என்ன? எங்களுக்கு கர்த்தர் ஊழியம் கொடுக்கிறார் என்று சொன்னால் நாங்கள் மற்றவர்களுக்கு வேலை செய்ய வேண்டும், நாங்கள் மற்றவர்களுக்காய் நாங்கள் வாழ வேண்டும், எங்களுடைய வாழ்க்கையை நான் மற்றவனுக்காய் அர்ப்பணிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கு நான் ஊழியம் செய்கிறேன் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவுக்காய் நான் ஆத்தும ஆதாயம் செய்கிறேன் என்று சொன்னால், கர்த்தருடைய காரியத்தை நான் செய்கிறேன் என்று சொன்னால் நான் யார்? நான் ஒரு வேலைக்காரன். நான் கர்த்தருக்காக ஒரு வேலைக்காரனாய் இந்த மனிதர்களை கவனிக்கும்படியாய் நான்
தீர்மானிக்கப்பட்டிருக்கிற. உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு இப்படி ஒரு உதாரணத்தை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். எப்படி ஒரு வசதியான குடும்பத்தில் இருக்கிறவர்கள் அல்லது வேலைக்கு செல்லுகிறவர்கள் தன்னுடைய பிள்ளையை பராமரிக்கும்படியா ஒரு பேபி சிட்டை ஆயத்தப்படுத்துவார்கள் இல்லையா? ஆகவே அவர்கள் என்ன செய்வார்கள், இந்த பேபியின் மேல் அதிகாரம் இருக்குது, அந்த பிள்ளையை அவர்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும், அதிகாரங்கள் எல்லாம் இருக்கிறது. அந்த பிள்ளை ஒன்று கீழ்ப்படியாமல் போனால் இல்லை அதை செய்ய பண்ண வேண்டும், அந்த பிள்ளை பால் குடிக்கவில்லை என்று சொன்னால் அதை பாலை குடிக்க பண்ண வேண்டும். ஆனாலும் அந்த பிள்ளை வந்துதான் இவருக்கு அதிகாரியே தவிர அந்த பிள்ளைக்கு இவர் முதன்மையான வேலை செய்கிறவர், முதன்மையான அதிகாரி அப்படி அல்ல. அது போலதான் இந்த ஊழியக்காரர்களுடைய நிலைமையும் இப்படிதான் இருக்க வேண்டும். எப்படி விசுவாசிகளை கர்த்தர் சபையிலே கொடுக்கிறார், ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் சபையிலே கூட்டி சேர்க்கிறார் என்று சொன்னால் அந்த விசுவாசிகளை வளர்த்து நான் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும், அந்த விசுவாசிகளை கர்த்தருக்கு என்று நான் ஆயத்தப்படுத்தி கொடுக்க வேண்டும். அதற்காய் நான் என்னை தாழ்த்தி அந்த செய்ய வேண்டிய இடங்களிலே நான் அதிகாரப்படுத்தப்பட்டாலும் கூட படுத்தினாலும் கூட, ஆனாலும் நான் அவர்களை என்ன செய்ய முடியாது, நான் ஆள முடியாது, இந்த இருமாப்பாய் நான் ஆள முடியாது, இருமாப்பாய் நான் அதிகாரம் செலுத்த முடியாது என்று பார்க்கிறோம். தேவையான அளவிற்கு அதை கொடுத்து விட்டு நான் என்ன செய்ய வேண்டுமா, நான் ஊழியம் செய்ய வேண்டும், வேலைக்காரனாய் இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே இந்த வார்த்தையை நாம் மனதிலே நாம் அறிந்து கொண்டிருந்தாலும் கூட இதனுடைய சரியான விளக்கத்தை நாங்கள் எங்களுடைய பிராக்டிக்கலிலே கொண்டு வரும்போது அது சில வேளைகளில் மிகவும் கடினமாக இருக்கும். உதாரணத்துக்கு நான் இந்த இடத்துல இருந்து உபதேசம் பண்ணுகிறேன் என்று சொன்னால், நான் அநேகருக்கு ஆலோசனை கொடுக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு நான் பாத்திரனாக இருக்க வேண்டும், அதற்கு என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும். என்னுடைய வாழ்க்கையிலே சில விஷயங்கள் மாற முடியாமல் இருக்கும் பொழுது, நான் சில வேளைகளில் நான் தோற்று போகும் பொழுது அப்பொழுது நான் யோசிப்பேன், ஐயோ நான் இப்படியா நான் ஆலோசனை கொடுக்கிறேன், ஆனால் என்னால் இந்த விஷயத்தில் நடக்க முடியவில்லையே என்று. ஆகவே தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் எந்த விதத்திலும் நான் மேன்மையாய் இருக்க முடியாது, இந்த பூமியிலே நான் என்னை தாழ்த்தியே நான் வாழ வேண்டும், என்னை தாழ்த்தி நான் ஊழியம் செய்ய வேண்டும் என்று பார்க்கிறோம். ஆகவே தான் ஏன் இதை சொல்லுகிறார் என்றால், பரலோகத்திலே ஒருவன் தேவனுடைய சன்னிதானத்திலே ஒருவன் மேன்மையாய் இருக்க விரும்பினால் அவன் இந்த பூமியில என்ன செய்ய வேண்டும், தாழ்ந்துதான் இருக்க வேண்டும். ஆகவே இந்த பூமியிலே நான் உயர்வை எதிர்பார்க்க கூடாது. இந்த கிறிஸ்தவனாகிய நாங்கள் இந்த பூமியிலே எங்களுக்கு வருகிறதான உயர்வை நான் எதிர்பார்ப்பதை நான் தவிர்த்து நான் தாழ்த்தும் பொழுது, என்னை நான் தாழ்த்தும் பொழுது பரலோகத்திலே எனக்கு உயர்வு கிடைக்கும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்னொரு காரியத்தை தேவனிங்க இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். மத்தேயு 10ஆம் அதிகாரம் இதே அதிகாரத்திலே 26வது வசனத்திலே இருந்து வாசியுங்கள், வாசிக்க கேட்கலாம். 26ல இருந்து வாசிக்கும். அவர்களுக்கு பயப்படாதிருங்கள், வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. நான் உங்களுக்கு இருளிலே சொல்லுகிறதை நீங்கள் வெளிச்சத்திலே சொல்லுங்கள், காதிலே கேட்கிறதை நீங்கள் வீடுகளிலே பிரசித்தம் பண்ணுங்கள். ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு பயப்பட வேண்டாம், ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆதலால் பயப்படாதிருங்கள், அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். ஆமென். பாருங்க, ஆதலால் பயப்படாதிருங்கள், அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள் என்று இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்கிறோம். நாங்கள் இந்த இடத்துல 26ல இருந்து வாசிக்கிறோம், 23ல இருந்து 22ல இருந்து நான் வாசிக்கிறேன். பாருங்கள், என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்த நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். ஒரு பட்டணத்தில் உங்களுக்கு துன்பப்படுத்தினால் மறு பட்டணத்திற்கு ஓடிப்போங்கள். மனுஷகுமாரன் வருவதற்குள்ளாக நீங்கள் இஸ்ரவேலுடைய பட்டணங்களை எல்லாம் சுற்றி முடியாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சீஷன் தன் போதகனிலும் வேலைக்காரன் தன் எஜமானிலும் மேற்பட்டவன் அல்ல. சீஷன் தன் போதகனை போலவும் வேலைக்காரன் தன் எஜமானை போலவும் இருப்பது போதும். வீட்டெஜமானே பெயல்செபூ என்று சொன்னார்களானால் அவன் வீட்டாரை அப்படி சொல்லுவது அதிக நிச்சயம் அல்லவா? அவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே கடைசியில் அந்த வசனம் முடிய பொழுது 31வது வசனத்திலும் ஆதலால் பயப்படாதிருங்கள், அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிறோம், நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே இயேசு கிறிஸ்துவனுடைய அழைப்பு, இந்த ஊழியம் என்ன என்று சொன்னால், நாங்கள் என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். பாருங்க, வேதம் தெளிவாய் இயேசு கிறிஸ்து தெளிவாய் சொல்லுகிறார், அவருடைய நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலும், அநேகரால் என்று சொல்லல, கொஞ்சம் பேரால் என்று சொல்லல, எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். ஆகவே எல்லாராலும் இந்த ஊழியத்தை நான் ஊழியமாய் நேர்மையாய் நான் இயேசு கிறிஸ்துவுக்காய் வாழும் பொழுது, இயேசு கிறிஸ்துவுக்காய் நான் இந்த ஊழியத்தை என்னை தாழ்த்தி செய்யும் பொழுது நான் என்ன செய்யப்படுவேனா, எல்லாராலும் பகைக்கப்படுவேன் அவருடைய நாமத்து நிமித்தமாய் என்று சொல்லுகிறேன். ஆகவே தான் இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறார்,
28வது வசனத்திலே ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லவருக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே இந்த ஊழியம் என்பது, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பயம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழ பழகிக் கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறோம். முதலாவது, என்னை நான் தாழ்த்தி நான் மற்றவர்களுக்கு சேவை செய்ய பழகிக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, நான் பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை, அதாவது என்னுடைய இந்த சரீரத்தை கொல்ல அந்த நிலைமை வந்தால் கூட அவர்களுக்கு கூட பயப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார். அவர்களால் உங்கள் சரீரத்தை மட்டும்தான் கொல்ல முடியும், அவர்களால் உங்களுடைய ஆத்மாவை கொல்ல முடியாது என்றால் என்ன அர்த்தம்? அவர்கள் சரீரத்தை கொல்லுகிறவர்கள் உங்களை கொலை செய்ய கொண்டு போனால் கூட அதற்கு கூட நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று அவர் சொல்லுகிறார். ஆகவே அந்த பயத்தினுடைய எல்லையை பாருங்கள், அவர் எந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லை வைத்திருக்கிறார் என்று சொன்னால், நீங்கள் மரணமே உங்களை ஆண்டு கொண்டாலும் கூட, மரணத்திற்காக நீங்கள் ஒப்புக் கொடுக்கப்பட்டாலும் கூட அவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆகவே பயம் என்பது கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது. என்னத்திற்காய்? அவருடைய நாமத்து நிமித்தமாய் வருகிற துன்பங்கள் நிமித்தமாய் நாம் பயந்து போய்விடக்கூடாது என்று பார்க்கிறோம். அவருடைய நாமத்து நிமித்தமாய் எங்களை பகைக்கிறவர்களின் நிமித்தமாய் நாங்கள் பயந்து போய்விடக்கூடாது, நாங்கள் சோர்ந்து போய்விடக்கூடாது என்று பார்க்கிறோம். ஆகவே பயம் என்பதை எங்களுடைய ஓட்டத்திலே நாங்கள் எடுத்துவிட வேண்டும். கிறிஸ்துவ ஓட்டத்திலே இந்த பயம் என்ற ஒரு பகுதி எங்களிடத்தில் இருக்கவே கூடாது, அதை நாங்கள் நீக்கிவிட வேண்டும் என்று பார்க்கிறோம். அதைத்தான் இயேசு தெளிவாக இந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்கிறோம். அடுத்தது மத்தேயு 22ஆம் அதிகாரம் 36 வாசிங்க. மத்தேயு 22ஆம் அதிகாரம். போதகரே, நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக, இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூர்வது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். ஆமென். அடுத்ததாய் அவர் கொடுத்ததான ஒரு ஆலோசனையை பாருங்க. இயேசு கிறிஸ்து கொடுத்ததான ஆலோசனை என்ன? அன்பை குறித்து அவர் சொல்லுகிறார். இந்த அன்பை அவர் 2 பகுதியாய் பார்க்கிறார். ஒன்று தேவனிடத்திலே நான் செலுத்த வேண்டிய அன்பு, இன்னொன்று மனிதனிடத்திலே நான் செலுத்த வேண்டிய அன்பு என்று பார்க்கிறோம். என்னிடத்திலே நான் நானாகவே என்னிடத்திலே நான் அன்பு வைத்திருக்கிறேன். நான் என்னிடத்திலே அன்பு வைத்திருக்கிறபடினால் தான் இப்படியாய் நான் எனக்குரிய எல்லாவற்றையும் நான் சந்தித்துக் கொள்கிறேன், என்னுடைய தேவைகளை சந்தித்துக் கொள்கிறேன், எனக்கு நான் தேவையான பசிக்கும் பொழுது ஆகாரம் கொடுக்கிறேன், எனக்கு உடையை நான் போட்டுக் கொள்கிறேன். இப்படியாய் என்னிலே நான் அன்பு வைத்திருக்கிறபடினால் என்னை கவனித்துக் கொள்கிறேன். ஆனால் அதே போல தேவனிடத்திலே அன்பு வைத்துக் கொள்ள வேண்டும், அதே போல பிற மனிதரிடத்திலும் நான் அன்பு காட்ட வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதான இன்னொரு ஆலோசனையை பார்க்கிறோம். ஆகவே இதுவும் கூட எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே, கிறிஸ்தவ ஓட்டத்திற்கு மிக முக்கியமான ஒன்று இந்த அன்பு என்பது. இந்த அன்பு என்பது நான் கடவுளோடு மாத்திரம் அன்பல்ல, அல்லது என்னிடத்திலே மாத்திரம் அன்பல்ல, கடவுளோடும் அன்பாயிருக்க வேண்டும், என்னிலும் நான் அன்பாயிருக்க வேண்டும். அதே போல பிறரிடத்திலும் கூட, நான் என்னை சுற்றி இருக்கிறவரிடத்திலும் பிறரிடத்திலும் கூட நான் அன்பாயிருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறதை நான் பார்க்கிறோம். ஆகவே தேவன் எங்களிடத்திலே இந்த ஆலோசனையை கூட கொடுக்கிறார். நாங்கள் தேவனிடத்திலும் மற்றவரிடத்திலும் நாங்கள் அன்பு கூற வேண்டும் என்பது தேவன் கொடுக்கிறதான இன்னொரு ஆலோசனையாக இருக்கிறது. இன்னொரு முக்கியமான ஒரு கற்பனை ஒன்று பார்க்கலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள், இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமுமா. ஆமென். பாருங்க, நியாயப்பிரமாணமும், இதுக்கு முன்னுக்கு நாங்கள் வசனத்தை வாசித்தோம், அது 10 கற்பனைகளுடைய அடக்கத்தை அவர் சொல்லியிருந்தார். 2 வசனத்திலே அவர் சொல்லியிருந்தார், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறதை பற்றியும் மனுஷரிடத்தில் அன்பு கூறுகிறதை பற்றியும். இப்பொழுது இந்த பழைய ஏற்பாடு முழுவதும் என்ன இருக்கிறது? நியாயப்பிரமாணங்களும் தீர்க்க தரிசனங்களும் இருக்கிறது. அவ்வளத்தையும் அவர் சுருக்கி அவர் சொல்லுகிற பாருங்க, இதுதான் மிக ஒரு தங்க கற்பனை என்று சொல்லி இந்த வேத பண்டிதர்கள் கூட சொல்லுவார்கள். ஏனென்று சொன்னால், மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவளுக்கு செய்யுங்கள், இதுவே நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனங்களுமாம். ஆகவே இதை நீங்கள் ஒன்றை செய்தாலே நீங்கள் நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்கிறீர்களாம்? நிறைவேற்றுகிறீர்கள். எல்லாம் இதற்குள்ளாய் அடங்குகிறது. தேவன் சொல்லுகிறதான ஒவ்வொரு தீர்க்க தரிசனங்களுடைய அர்த்தங்களும் இந்த கற்பனைக்குள்ளாய் அடங்குகிறது. இந்த கற்பனை ஒருவன் செய்யும் பொழுது அவன் தேவனுடைய தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுகிறான், தேவனுடைய நியாயப்பிரமாணம் முழுவதையும் அவன் என்ன செய்கிறானாம்? நிறைவேற்றுகிறான் என்று வேதம் சொல்கிறது. என்ன அந்த கற்பனை? மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவளுக்கு செய்யுங்கள், இதுவே நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனம். ஆகவே மனுஷர் ஒருவர் எனக்கு என்ன செய்ய வேண்டும், ஒருவர் என்னில் அன்பா இருக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்த்தால் நான் என்ன செய்ய வேண்டுமா? நான் முதலிலே அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். ஒரு மனுஷன் எனக்கு இந்த காரியத்தை தர வேண்டும் என்று நான் விரும்பினால் நான் முதலாவது அந்த மனுஷனுக்கு நான் கொடுக்க வேண்டும். நான் இப்படி அநேகர் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் சந்தித்திருப்பீர்கள். நீங்கள் அநேகருக்கு செய்கிறதான உதவி உங்களுடைய ஆபத்தான நேரத்திலே, உங்களுக்கு அது இக்கட்டு நேரத்திலே அந்த உதவி உங்களுக்கு திரும்ப கிடைக்கிறதை நீங்கள் பார்த்திருப்பீங்க. நான் என்னுடைய வாழ்க்கையில் அநேக அனுபவத்தை நான் கண்டிருக்கிறேன். கர்த்தர் தாமே அந்த காரியங்களை
எப்படி எலியாவுக்கு காக்காயினூடாக போஷித்தாரோ அது போல அநேக காரியங்களை கற்று செய்திருக்கிறார். ஆகவே இந்த பிரமாணத்தை கூட நாங்கள் எப்பொழுது மறந்து போகக்கூடாது. ஏனென்றால் பிரமாணங்களில் எல்லாவற்றிலும் பிரதான பிரமாணமாய் இருக்கிறது நாங்கள் வேதத்தை முழுவதுமாய் நாங்கள் நிறைவேற்றக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு வாக்குத்தத்தம் என்ன, ஒரு பகுதி என்ன, ஒரு கற்பனை என்ன, இதை நான் மற்றவர்களுக்கு முதலாவதாக நான் செய்தால் அதை நான் திரும்ப பெற்றுக்கொள்ளுவேன் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்து அப்படித்தான் அவருடைய வாழ்க்கையும் இருந்தது. அவர் எல்லாவற்றையும் கொடுத்தார், தன்னையும் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆகவே தான் இன்றைக்கு நாங்கள் இயேசு கிறிஸ்துக்காய் வாழுகிறோம். இன்றைக்கு ஒவ்வொருவரையும் அவர் பெற்றுக்கொண்டிருக்கிறார். நான் இயேசு கிறிஸ்துக்காய் வாழுகிறேன் என்றால் இயேசு கிறிஸ்து அவர் பெற்றுக்கொள்கிறார், தனக்காய் அவர் பெற்றுக்கொள்கிறார், சம்பாதித்துக் கொள்கிறார். பாருங்கள், அவர் தன்னை கொடுத்து என்ன செய்கிறாராம், மற்றவர்களை இப்பொழுது எங்களை அவர் பெற்றுக்கொள்கிறார். இப்படித்தான் இயேசு கிறிஸ்துவை போல அவருடைய கற்பனைகளைப் போல நாம் வாழ பழகிக்கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், முதலாவது நாங்கள் செய்ய எத்தனைக்க வேண்டும். மற்றவர்கள் நீங்கள் அதை செய்யுங்கள் என்று சொல்வதை பார்க்கிலும் நான் முதலாவது அவர்களுக்கு அதை செய்ய நான் என்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த கற்பனையும் கூட இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பான ஒரு கற்பனை. இதையும் கூட நாங்கள் பெற்றுக்கொண்டு நாங்கள் வாழ வேண்டும். அது மாத்திரமல்ல, மத்தேயு 7 அதிகாரம் 1-2 வாசிங்க. மத்தேயு 7 அதிகாரம் 1-2 வாசி. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரன் நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வதப்படி மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை வாய்ப்பு. பாருங்க, இந்த வசனங்களை நாங்கள் அநேகர் வாசித்திருப்போம், அநேக தடவை நம்ம வாசித்து தியானித்திருந்திருப்போம். ஆனாலும் பாருங்க, 2வது வசனத்தில் என்ன சொல்கிறது, ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஒருவனுக்கு எதை செய்கிறேனோ அது எனக்கும் செய்யப்படுமா? அப்ப அதை யார் செய்வார்? இன்னொருவர் அதை செய்வார். அதை யார்? தேவன் அந்த காரியத்தை செய்கிறார் என்று பார்க்கிறோம். நான் ஒருவனுக்கு செய்கிறதை யார் அறிந்திருப்பார்? கடவுள் அறிந்திருப்பார். அந்த கடவுள் என்ன செய்வார்? எனக்கு அதை திரும்ப செய்வார், எனக்கு அதை திருப்பி செய்வார். ஆகவே நான் மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்ப்பதை பார்க்கிலும், நான் மற்றவருடைய கண்ணிலிருந்து துரும்ப எடுத்து போடுவதை பார்க்கிலும், நான் என்ன செய்து கொள்ள வேண்டுமா? முதலாவது நான் திருத்திக் கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறோம். ஆகவேதான் 5வது வசனத்திலே மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்தத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போக்க வகை பார்ப்பாய். அப்படின்னா என்ன அர்த்தம் என்று சொன்னால், முதலாவது என்னை நான் சரிப்படுத்திக் கொண்டு பிறகு மற்றவர்களையும் என்ன செய்யலாம்? நான் சரிப்படுத்திக் கொள்ளலாம். மற்றவர்களுக்கு நான் ஆலோசனை கொடுக்க முடியும். ஆகவே மற்றவர்களை நான் முழுமையாய் செய்யக்கூடாது என்று வேதம் சொல்லவில்லை. மற்றவர்களுக்கு நான் ஆலோசனை கொடுக்கக்கூடாது என்று சொல்லவில்லை. மற்றவனை நான் குற்றப்படுத்தக்கூடாது என்று வேதம் சொல்லவில்லை. 5வது வசனத்தில் தெளிவாய் சொல்லி இருக்கிறது, என்னது? முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்தத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நான் வாழும் பொழுது என்னோட சுற்றியில் இருக்கிறவர்களுக்கு நான் ஆலோசனை கொடுக்கக்கூடாது. அவர் ஒரு பிள்ளையாய் நடந்து போனால் அவரை நான் திருத்தக்கூடாது. திருத்ததான் வேண்டும், இல்லை என்றல்ல. ஆனாலும் முதலாவது என்னுடைய வாழ்க்கையை நான் எப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? சரிப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையை நான் சரிப்படுத்தாமல், என்னுடைய காரியத்தை நான் சரிப்படுத்தாமல் என்ன செய்ய முடியாது? மற்றவருடைய வாழ்க்கையை திருத்தக்கூடாது. அப்படி திருத்துகிற இடத்தை தான் தேவன் சொல்லுகிறார், நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள். ஏனென்றால் நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு. உதாரணத்திற்கு, நான் ஒரு பாவத்தை செய்கிறேன், ஒரு பிழையை செய்கிறேன், என்னுடைய வாழ்க்கையிலே அந்த காரியத்திலே சாட்சி இல்லை, நான் மற்றவர்களை நோக்கி காட்டுகிறேன், சகோதரனே நீர் இந்த காரியத்தை பிழையா செய்கிறீர் என்று சொன்னால் அந்த சகோதரன் என்ன செய்வார்? என்னை திருப்பி காட்டுவார். நீர் முதலாவது பாரும், உம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்கிறது, என்ன செய்கிறீர் பாரும் என்று சொல்லி அவர் கேட்பார். ஆகவே தான் எப்பொழுது நான் குற்றச்சாட்டப்படுவேன்? நான் என்னுடைய வாழ்க்கையில சரியில்லாமல் நடந்து கொண்டு மற்றவரை நான் திருத்தும் பொழுது நான் என்ன செய்வேனாம்? குற்றம் சாட்டப்படுவேன். ஆகவே நான் என்ன செய்யக்கூடாது? என்னுடைய வாழ்க்கையை சரிப்படுத்தாமல் மற்றவர்களை நான் ஆலோசனை கொடுக்கக்கூடாது. ஆகவே நான் ஆலோசனை கொடுக்க முன்பாக, நான் ஒரு காரியத்தை மற்றவர்களுக்கு ஆலோசனை செய்யும் முன்பாக நான் என்ன செய்ய வேண்டும்? என்னை எப்பொழுதும் நான் ஆராய்ந்து பார்த்து என்னை நான் சரிப்படுத்தி கொண்டு அதற்கு பிறகு மற்றவர்களுக்கு நான் ஆலோசனை கொடுக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அடுத்ததான காரியத்தை பாருங்கள். மத்தேயு 5 அதிகாரம் 37வது வசனம். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லை என்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். ஆமீன். பாருங்க, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கிறோம். ஆகவே எங்களுடைய வார்த்தை எப்படி இருக்கிறது என்பதை வேதம் கேட்கிறதை பார்க்கிறோம். வேதத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்னுடைய வார்த்தை, அந்த வார்த்தை சரியாயிருந்தால் அது போதும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். உண்மையானது உண்மை என்று சொல்லுங்கள், இல்லதை இல்லை என்று சொல்லுங்கள், அதற்கு மிஞ்சினது எல்லாமே என்னவா இருக்குமா?
தீமையாய் இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே இப்படியா இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தையை நான் எப்பொழுதும் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் பேசுகிறதான வார்த்தை, நான் எந்த காரியத்திற்காக நான் இந்த காரியங்களை சொல்லுகிறேன், எந்த காரியங்களுக்காக பொய்களை சொல்லுகிறேன், எந்த காரியத்திலே மற்றவர்களை நான் ஏமாற்றும்படியான வார்த்தைகளை பேசுகிறேன், எந்த இடத்திலே நான் பரிகாசம் பண்ணுகிறேன், இப்படியா என்னுடைய வார்த்தைகளை நான் கவனித்துக் கொள்ளும்படியாய் கர்த்தர் எதிர்பார்க்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இதிலும் கூட நாங்கள் கவனமாக இருந்து கிறிஸ்தவ ஓட்டத்தை தெளிவாய் நாங்கள் ஓடிக்கொள்ள முடியும். அதுக்கு மாத்திரமல்ல, மத்திய 6ஆம் அதிகாரம் 3-4 வாசியுங்கள். மத்திய 6ஆம் அதிகாரம் 3-4. நீயும் தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கத்தில் இருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறதை உனது இடதுகை அறியாதிருக்க கடவுது. அப்பொழுது அந்தரத்தில் இருக்கிற பார்க்க உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். ஆமென். பாருங்க, இப்படியாய் கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே அந்தரங்கமாய் நான் என்ன செய்ய வேண்டுமா, மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று பார்க்கிறோம். ஆகவே இந்த காரியத்தை நான் செய்கிறதான உதவி என்னத்திற்கு, மற்றவர்களுக்கு சொல்லி காட்டுவதற்காக அல்ல, அல்லது அது ஒரு பெருமைக்கான விஷயம் அல்ல. இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நான் ரகசியமாய் செய்ய வேண்டும், அநேகருக்கு நான் உதவி செய்ய வேண்டும், அதை நான் ரகசியமாய் அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறதை பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கு சபை உதவி செய்கிறது, அல்லது நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறீர்கள் என்று சொன்னால் அது மிகவும் நல்ல காரியம். அதை ரகசியமாய் அதை செய்து கொள்வது சபையாருக்கு அது மிகவும் நல்லதாக இருக்கும். அது எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அது கர்த்தர் என்ன செய்வாராம், அந்தரங்கத்தில் இருக்கிற பார்க்கிற பிதா எங்களுக்கு பகிரங்கமாய் பலன் அளிப்பார் என்று வேதம் சொல்லுகிறபடினாலே அதனுடைய பலன் நிச்சயமாய் கர்த்தர் எங்களுக்கு கொடுப்பார். ஆகவே நாங்கள் கொடுக்கிறதான காரியம் மற்றவர்களுக்கு தெரிய நாங்கள் செய்யாதபடிக்கு ரகசியமாய் அநேக காரியங்களை நாங்கள் செய்து கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறோம். அடுத்ததா இன்னொரு காரியம், மத்திய 6ஆம் அதிகாரம் 14-15 வாசிங்க. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். ஆமென். பாருங்க, இந்த இடத்துல மன்னிப்பை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆகவே நீங்கள் மனுஷருடைய தப்பிதங்களை மன்னித்தால் யார் மன்னிப்பாராம், பரமபிதா உங்களுக்கு என்று சொல்லுகிறது. ஆகவே நாங்கள் இந்த வாசித்த ஒவ்வொரு வேத பகுதியிலும் கூட நாங்கள் பார்க்கிற எல்லா காரியமும் என்ன, நாங்கள் ஒன்றை செய்யும் பொழுது அதை தேவன் எங்களுக்கு திருப்பி செய்கிறார் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பிதா உங்களுக்கு செய்வார். நீங்கள் ரகசியமாக செய்யும் பொழுது பிதா உங்களுக்கு பலன் அளிப்பார். நீங்கள் மற்றவர்களை மன்னிக்கும் பொழுது பிதா உங்களுக்கு மன்னிப்பார். நீங்கள் இப்படியாய் மற்றவர்களுக்கு அன்பு கூறும் பொழுது பிதா உங்களை அன்பு கூறுவார். இப்படியாய் எல்லாவற்றிலும் கூட தேவன் எங்களுக்கு அதை பலன் அளிக்கிறவர் என்று பார்க்கிறோம். ஆகவே எங்களுடைய பிரதி பலன் மனுஷனிடத்தில் அல்ல, தேவனிடத்திலே அந்த பலனை நாங்கள் எதிர்பார்த்தவர்களாய் கர்த்தருக்கு என்று நாங்கள் ஓட்டத்தை ஓட வேண்டும். ஆகவே மன்னித்தல் என்பது கிறிஸ்துவ வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு அவசியம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல ஒரு ஆலோசனை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, மத்தேயு 12ஆம் அதிகாரம் 35 வாசிங்க, 35 வசனத்திலிருந்து வாசிங்க. மத்தேயு 12ஆம் அதிகாரம். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்பிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். ஆமென். பாருங்க, இப்படியா இதற்கு முன்பு நாங்கள் மத்திய 5ஆம் அதிகாரத்திலே நாங்கள் குறித்து நாங்கள் வாசித்திருந்தோம். என்னது, உள்ளதை உள்ளது என்று சொல் என்று, இல்லதை இல்லது என்று சொல், மற்றதெல்லாம் தீமையா இருக்க மாட்டேன். இப்பொழுது வார்த்தையை குறித்து மீண்டும் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். இதை என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், என்னுடைய வார்த்தை நன்றாய் நான் பேச வேண்டும், வார்த்தைகளினாலே நான் என்ன செய்வேனா, நீதிமானா இல்லையா என்பதை நான் என்னுடைய வார்த்தைகளினாலே தான் நான் தீர்மானிக்கப்படுவேன் என்று பார்க்கிறோம். ஆகவே என்னுடைய வார்த்தைகள் எப்பொழுதும் நல்லதா இருக்கும். ஏன், நல்ல இருதயத்திலிருந்து வருகிற வார்த்தை என்று முதல்ல நாங்கள் வாசித்தோம். அதை மீண்டும் அந்த வசனத்தை வாசிங்க தொடக்கத்திலிருந்து. நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவர்களை எடுத்து காட்டுகிறான். எடுத்து காட்டுகிறான் என்று வேதம் சொல்லுகிறார். அப்படி என்ன, ஒரு நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். ஆகவே ஒருவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ஒருவருடைய வார்த்தை என்ன, அவனுடைய இருதயத்தில் இருந்து வார்த்தை வருகிறதுனாலே, அவனுடைய எண்ணத்தில் இருந்து வருகிறதுனாலே வேதம் சொல்லுகிறது, ஒருவன் பேசும் பொழுது அவன் எண்ணத்தை மற்றவர்களுக்கு காட்டுகிறான் என்று சொன்னால் தன்னுடைய இருதயத்தை காட்டுகிறானாம். அந்த இருதயம் நன்றாய் இருந்தால் அவன் பேசுகிறான வார்த்தைகள் எல்லாம் எப்படி இருக்குமாம், நல்லவைகளாய் இருக்கும். அவனுடைய இருதயம் பொல்லாதவைகளாய் இருந்தால் அவன் பேசுகிற வார்த்தைகள் பொல்லாததாய் இருக்கும் என்று பார்க்கிறோம். ஆகவே எங்களுடைய இருதயம் சுத்திகரிக்கப்படும் பொழுது என்னுடைய வார்த்தை என்ன செய்யப்பட வேண்டும், அதுவும் சுத்தமாய்தான் வரும். என்னுடைய வார்த்தை நான் பேசும் பொழுது நல்ல வார்த்தைகளை மாத்திரமே நான் பேசுவேன். ஆகவே இதில் இருந்துதான் நான் நீதிமானா என்பதை நான் தீர்மானிக்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே வார்த்தைகளை குறித்தும் நாங்கள் கவனமாய் இருக்க வேண்டும். அதே போல அந்த வார்த்தையை சொல்லுகிறதான அந்த இருதயத்தை கூட நாங்கள் நல்ல ஒரு இருதயமாய் சுத்தமாய் நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, மத்தேயு 17ஆம் அதிகாரம் 20
20வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 17:20. அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினால் தானே, கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆமீன். பாருங்க, இதற்கு முன்பான வசனங்களிலே நீங்கள் வாசிக்கும் பொழுது அப்படியா ஒரு சீடர்கள் என்ன செய்கிறார்கள், ஒரு மகனை சுகப்படுத்த போகிறார்கள், ஆனால் அவர்களால் முடியாமல் போயிற்று. அப்பொழுது ஏன் என்று இயேசு கிறிஸ்துவை கேட்கிறார்கள். அதற்கு தான் அவர் சொல்கிறார், உங்கள் அவிவிசுவாசத்தினால் தான் உங்களால் கூடாமல் போயிற்று. கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு போங்க, அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போகும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று அவர் சொன்னதை பார்க்கிறோம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆகவே ஒரு கிறிஸ்தவனால் முடியாது என்ற ஒரு காரியம் ஒன்றுமே இல்லை என்று இயேசு கிறிஸ்து தெளிவாய் சொல்லியிருக்கிறார். இதை நாம் மறந்து போகிறதுனாலே தான் எங்களுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் முடியாமல் போய்கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த முடியாமல் போகிறதான காரியத்தை நான் பார்த்து ஐயோ எனக்கு முடியலையே என்று நான் இன்னும் மனமடிவாய் கொண்டே இருக்கிறேன். ஆனால் என்னால் எல்லாம் முடியும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அதற்கு எனக்கு விசுவாசம் இருந்தால் போதும். அந்த விசுவாசம் ஒரு சிறிதளவு இருந்தால் கூட அந்த விசுவாசத்தினாலே என்னால் எல்லாம் முடியும் என்று பார்க்கிறோம். ஆகவே இந்த கிறிஸ்தவ ஓட்டத்திலே அதுவும் முக்கியமான ஒரு அம்சமாய் இருக்கிறது. என்னால் எல்லாம் முடியும் என்று நான் விசுவாசிக்க வேண்டும். அந்த விசுவாசமே போதும் எல்லாவற்றையும் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் மேற்கொள்ளவும், ஊழிய பாதைகளிலே எல்லாவற்றையும் மேற்கொள்ளவும், சுவிசேஷ பாதைகளிலே எல்லாவற்றையும் முறியடித்து நாங்கள் கிறிஸ்துவுக்காய் மக்களை ஆதாயப்படுத்தவும் அது ஒன்றே போதும். என்னது? என்னால் எல்லாம் முடியும் என்ற ஒரு விசுவாசம். அந்த விசுவாசம் இருந்தாலே போதும். கர்த்தர் தாமே எல்லாவற்றையும் கூட எங்களை கொண்டு அவர் பயன்படுத்துவார், எங்களை கொண்டு அவர் நடத்துவார் என்று பார்க்கிறோம். ஆகவே அது மாத்திரமல்ல, மத்தேயு 25:14 இது எங்களுக்கு தெரிந்த ஒரு பகுதி தான். வாசித்துக் கொள்ளுங்கள். மத்தேயு 25:14 வாசிங்க. அந்தியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும், ஒருவனிடத்தில் 2 தாலந்தும், ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாலந்தை வாங்கினவனும் வேறு 2 தாலந்தை சம்பாதித்தான். 1 தாலந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 2 தாலந்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவனே, 2 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 1 தாலந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகியால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே, அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதா இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடே வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்து உள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். ஆமீன். பாருங்க, இந்த சம்பவம் எங்களுக்கு தெரியும். நாங்கள் அதிகமாக வாசித்து இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான். இந்த ஒரு உவமையாக கர்த்தர் சொன்னதான ஒரு பகுதி. இந்த பரலோக ராஜ்யத்தை ஒப்பிட்டு அவர் சொல்லுகிறார். பரலோக ராஜ்யம் இப்படியா தூர தேசத்துக்கு பயணம் போன ஒருவனுடைய இந்த கதையை அவர் சொல்லி என்ன செய்கிறார் என்று சொன்னால், கடைசியிலே அவர் இந்த காரியத்தை சொல்லுகிறார். ஒருவனுக்கு 5, 3 ஒருவனுக்கு 1 கொடுக்கப்பட்டது. ஆகவே எல்லாருக்கும் கர்த்தர் சமமாய் கொடுக்கவில்லை, ஒவ்வொருவருக்கு பகிர்ந்து கொடுத்தார், ஒவ்வொரு காரியங்களை கொடுத்தார். ஆகவே இந்த காரியங்களை அவர்கள் எப்படி பயன்படுத்தி கொண்டார்கள் என்பதை குறித்து நாம் கடைசியாக வாசித்தோம். ஆகவே ஒருவன் பயன்படுத்தையில அதுக்குரிய காரணத்தை அவன் சொன்னான். இயேசு கிறிஸ்து, நீர்
கடினம் உள்ளவர், நீர் இது செய்யக்கூடியவர், நாட்டாத இடத்துல நீர் பிடுங்குறவர், இப்படி என்றெல்லாம் அவன் சொல்லி கடவுளிலே அவன் குற்றம் போட்டு என்ன செய்தான், அதை தான் வேலை செய்யாமல் அதை வைத்திருந்து அதை அப்படியே திருப்பி கொடுத்ததை பார்க்கிறோம். ஆகவே இதில் என்ன நாம் அறிந்து கொள்ளுகிறோம் என்று சொன்னால், கர்த்தருக்காய் பயன்படுத்துதல். கர்த்தருக்காய் பயன்படுத்துதல் என்று சொன்னால் என்ன, தாளந்துகளை மாத்திரம் பயன்படுத்துவதா, கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தான தாளந்துகளை மாத்திரம் பயன்படுத்தாதா, இல்லை, கர்த்தர் கொடுத்தான பரிசுத்த ஆவியானவரை, கர்த்தர் கொடுத்தான ஊழியங்களை, கர்த்தர் கொடுத்தான வாகனங்களை, கர்த்தர் கொடுத்ததான வேலைகளை எல்லாவற்றையும் நான் என்ன செய்ய வேண்டும், கர்த்தருக்கு என்று சொல்லி ஆதாயப்படுத்த வேண்டும், கர்த்தருக்கு என்று சொல்லி நான் பயன்படுத்த வேண்டும் என்று பார்க்கிறோம். ஆகவே பயன்பட வேண்டும், நான் பயன்படுத்த வேண்டும், அல்லது நான் என்ன செய்ய வேண்டும், பயன்பட வேண்டும், நான் கர்த்தருக்காய் நான் வேலை செய்து ஆக வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே அந்த தாளந்தை அவர் கொடுத்ததனுடைய காரணம் என்ன, அதை பெருக்கும்படியாய், அதை பெருக்கி அதை நான் யாருக்காய் கொடுக்க வேண்டுமா, திரும்ப என்னுடைய பெருமைக்காய் அல்ல, என்னுடைய ஆதாயத்துக்காய் அல்ல, நான் அதை என்ன செய்ய வேண்டும், அவன் போனவன் அநேக நாள் சென்ற பின்பு அவன் வந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்து திரும்ப மீண்டுமாய் வரும் பொழுது அவருக்கு நான் என்ன செய்ய வேண்டும், எல்லாவற்றையும் அவர் கொடுத்ததான எல்லா தாளந்துகளுக்கும் அவர் கொடுத்தான எல்லா காரியத்தையும் நான் என்ன செய்ய வேண்டும், கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அவர்கள் கணக்கு ஒப்புவித்தார்கள். அந்த எஜமான் வந்து கேட்டான் என்று பார்க்கிறோம். ஆகவே இப்படியாய் நான் எல்லாவற்றிற்கும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவனாய் இருக்கிறபடினாலே என்னை நான் பயன்படுத்த என்ன செய்ய வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும். அது நானா இருந்தால் சரி, என்னுடைய வீடா இருந்தாலும் சரி, என்னுடைய காசா இருந்தால், என்னுடைய பணமா இருந்தால், என்னுடைய சொத்தா எதுவாய் இருந்தாலும் கர்த்தர் எனக்கு கொடுத்ததை நான் என்ன செய்ய வேண்டும், கர்த்தருக்காய் அதை நான் பயன்படுத்த வாஞ்சிக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்து இன்னும் அநேக காரியங்களை சொல்லியிருக்கிறார், அநேக காரியங்களை இது பண்ணியிருக்கிறார். ஆனாலும் கூட கிறிஸ்தவ வாழ்க்கையிலே முக்கியமாய் பயன்படக்கூடியதான சில காரியங்களை தான் உங்களிடத்துல நான் இந்த இடத்திலும் கூட இந்த நாளிலும் கூட நான் கொண்டு வந்திருந்தேன். ஆகவே நான் என்ன செய்ய வேண்டும், நான் மற்றவர்களுக்காய் நான் சேவை செய்ய வேண்டும். அது மாத்திரமல்ல, எந்த விதத்திலும் நான் கவலைப்படாதபடி பயம் என்ற ஒரு காரியம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. கிறிஸ்தவ ஓட்டத்திலே அன்பு என்பது முக்கியமாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நான் பிறருக்கு என்ன செய்ய, எனக்கு என்ன வேண்டுமோ அதை நான் பிறருக்கு முதலாவது நான் செய்ய பழகிக்கொள்ள வேண்டும். அதனுடைய இன்னொரு அர்த்தம் என்ன, நான் முன்மாதிரியாய் வாழுதல், நான் மற்றவருக்கு காரியத்தை செய்கிறது. அதுபோல மற்றவரை நான் குற்றப்படுத்துவதற்கு முன்பாய் நான் என்ன செய்ய வேண்டும், என்னை நான் முதலாவது ஆராய்ந்து என்னை நான் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும், என்னை நான் கிறிஸ்துக்குள்ள ஒரு நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று பார்க்கிறோம். இப்படியாய் அது மாத்திரமல்ல, என்னுடைய இருதயத்தை நான் சுத்தமாய் வைத்திருக்க வேண்டும். என்னுடைய வார்த்தையை நான் பேசுகிறேன் என்று சொன்னால் அது என்னுடைய இருதயத்தை காட்டுகிறது. ஆகவே முதலாவது நான் என்ன செய்ய வேண்டும், என்னுடைய இருதயத்தை சுத்தமாய் வைத்திருக்க வேண்டும். இப்படியாய் விசுவாசம், அதில் என்ன விசுவாசம், என்னால் எல்லாம் கூடும், கர்த்தருடைய நாமத்தினாலே நான் இந்த காரியத்தை செய்து முடிக்க முடியும், நான் இந்த காரியத்தில் வெற்றி பெற முடியும், என்னால் எல்லாம் முடியும் என்ற ஒரு காரியத்திலே நான் விசுவாசத்தை நான் கொண்டிருக்க வேண்டும். அந்த அளவு ஒரு சின்ன விசுவாசம் என்னுடைய மனசில் இருந்தாலே போதும், அதை எல்லாவற்றையும் கர்த்தராலே நான் செய்து முடிக்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இறுதியாய் நான் பயன்படுத்தவும் பயன்படுத்தப்படவும் என்னை அனுமதிக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். ஆகவே கர்த்தருக்காக எங்களை பயன்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் சொல்லுகிறதான ஆலோசனைகளை நாங்கள் பெற்றுக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கையிலே எப்படி நான் வாழ வேண்டும் என்பதை நான் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எனக்கு தான் தெரியும் நான் எப்படி வாழப்போகிறேன், எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், என்னுடைய ரகசிய வாழ்க்கை என்ன, என்னுடைய பொதுவான வாழ்க்கை என்ன, இப்படியான எல்லா காரியமும் ஆலயத்திலுடைய என்னுடைய வாழ்க்கை என்ன என்பது என்னுடைய இருதயத்துக்கு தான் தெரியும் என்னுடைய வாழ்க்கையாகவே. என்னுடைய வாழ்க்கையை நான் சரிப்படுத்தி கொண்டு இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறதான இந்த நல்ல ஆலோசனைகளை நான் பெற்றுக்கொண்டு அதன்படி என்னுடைய வாழ்க்கையை மாற்றி வாழவும் நான் கர்த்தருக்கென்று நான் ஒப்பு கொடுத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா, உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா, உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா.